தமிழ்நாடு சட்டசபைக்கான பொது தேர்தல் 2026 தேர்தல் ஆணையத்திலிருந்து அறிவிச்சிட்டு நாளைக்கு 23ஆம் தேதி தமிழ்நாடுடைய அனைத்து வாக்காளர்கள் வாக்களிக்க போகிறார்கள். அது சம்பந்தமாக மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதியில் கூட தேர்தல் ஆணையத்துடைய அறிவுரையின் கிணங்க மாவட்ட தேர்தல் அலுவலராகிய நானும் மற்றும் 10 சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் அனைத்து முன்னேற்பாடு நடவடிக்கைகள் எல்லாமே நாம் எடுத்திருக்கோம். மதுரை மாவட்டத்துக்கு தேர்தல் ஆணையத்திலிருந்து கிட்டத்தட்ட 14 பார்வையாளர்களுடைய நியமனமாக இருக்குது. மதுரை மாவட்டத்தில் தேர்தல் நடத்தைகளுடைய விதிகள் கூட ஆல்ரெடி அமலுக்கு இருந்திருக்கு. நேற்று மாலை 6 மணியுடன் இந்த கேன்வசிங்குக்கு வந்துட்டு இறுதி காலம் வந்திருக்கிறது. இன்று மற்றும் நாளை எந்த விதமான கேன்வசிங்கு கூட இருக்கக்கூடாது என்ற ஒரு நோக்கத்துடன் ஒரு சைலன்ஸ் ஸ்பிரிட் தேர்தல் ஆணையத்திலிருந்து நாம் அறிவிச்சிருக்கோம். நம்மளுக்கு எந்த ஒரு மதுபானங்களுடைய ஒரு விநியோகம் இருக்கக்கூடாது என்ற ஒரு காரணத்தால் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து டாஸ்மாக் கடைகளுக்கு கூட தடை போட்டு ஆணை ஏற்கனவே நாம் போட்டிருக்கோம். மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பார்களுக்கு கூட இந்த விதிகள் வந்துட்டு கண்டிப்பாக அதுக்கு வரும். மதுரை மாவட்டம் பொறுத்தவரை மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 3079 வாக்குச்சாவடி மையத்தில் வரக்கூடிய வாக்காளர்களுக்கு தேவை இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகள் துரிதமான ரீதியில் நடைபெற்று வருகிறது. தற்போது மேலூர் நகராட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முன்மாதிரி வாக்குச்சாவடி மையத்துக்கு ஆய்வுக்கு வந்திருக்கேன். ரொம்ப சிறப்பான முறையில் நகராட்சியுடைய ஆணையாளர்கள் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. வரக்கூடிய வாக்காளர்களுக்கு வெயில் நேரத்தில் நிற்கிறதுக்காக ஷேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்கள் நாம் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வெயில் காலம் மனதில் கொண்டு அவர்களுக்கு போதுமான அளவுக்கு ORS கொடுக்கறதுக்காக மருத்துவர்களுடைய நியமனங்களும் பண்ணியிருக்கோம். மூத்த குடிமக்கள் வந்தால், மாற்றுத்திறனாளிகள் வந்தால் அவர்களுக்கு உதவி செய்கிறதுக்காக வாலண்டியர்ஸ்கள்னா நாம் நியமனம் பண்ண போகிறோம். அவர்களுக்கு தேவை இருக்கக்கூடிய வீல் சேர்ஸ்களை கூட அனைத்து வாக்குச்சாவடி லொக்கேஷன்ஸில் கூட நாம் வைக்கிறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். இன்று தினம் நம்முடைய தேர்தலில் வேலை செய்யக்கூடிய 14,780 பணியாளர்களுக்கு கூட பணி நியமனம் ஆணைகள் நான் வழங்கியிருக்கோம். இப்போ தான் அவர்களுக்கு எந்த வாக்குச்சாவடி மையத்துக்கு அவர் போகுவாங்க என்ற ஒரு தகவலே அவர்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. அவர் நேரடியாக அந்த ஒர்க்கிங் ஆர்டர், அந்த டியூட்டி ஆர்டர்கள் நான் வாங்கின உடனே அவருடைய வாக்குச்சாவடி மையத்துக்கு நேரடியாக சென்றிடுவார். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாக்குச்சாவடி யந்திரங்கள் அனுப்புறதுக்காக GPS ஃபிட் பண்ணியிருக்கிற வாகனங்கள் தேர்தல் ஆணையத்துடைய ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் படி நாம் எடுத்திருக்கோம். அனைத்து வாகனங்கள் தற்போது வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருக்குது. மதினம்க்கு பிறகு அனைத்து வாக்குச்சாவடி மையத்திரங்களுக்கு நம்ம தேர்தல் பணிக்கு தேவைப்படக்கூடிய யந்திரங்கள், தேவைப்படக்கூடிய ஆவணங்கள் அனைத்து கூட நம்முடைய ஜோனல் செக்டர் மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் மூலமாக வழங்குறதுக்கு அனைத்து நடவடிக்கைகள் நாம் எடுத்திருக்கோம். மதுரை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்டு முன்மாதிரி வாக்குச்சாவடி மையங்கள் தான் நாம் அமைக்க போகிறோம். அது ஒரு புதுசாக ஒரு வித்தியாசமான ஒரு ஓட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அவர்களுக்கு கொடுக்கணும் என்ற ஒரு நோக்கத்துடன் சொல்கிறோம். ஒரு சில இடத்துல எல்லாமே ஏர் கண்டிஷனிங் ஃபெசிலிட்டிஸ்கள் எல்லாமே நம்ம வாக்குச்சாவடி மையத்தில் போட்டிருக்கோம். பசுமை வாக்குச்சாவடி மையங்கள்னா நாம் அமைச்சிருக்கோம். ஒரு வீட்டில் விசேஷம் நடத்தால் வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு எப்படி வரவேற்பு கொடுப்போமோ அதே மாதிரி வருகின்ற இந்த சட்டசபைக்கு வாக்களிக்க விடக்கூடிய அனைத்து வாக்காளர்களுக்கு ஒரு புது ஓட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் என்ற நோக்கத்துடன் மதுரை மாவட்டத்தில் 20க்கும் மேற்பட்டு முன்மாதிரி வாக்குச்சாவடிகள் நாம் நடத்திட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பெண்களே நடத்தக்கூடிய பெண் வாக்குச்சாவடி மையங்கள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பிங்க் பூத் என்ற முறையில் நாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது முழுமையாக ப்ரிசைடிங் ஆஃபீஸர் உட்பட PO 3 வரைக்கும் அனைத்து அலுவலர்களும் கூட பெண்கள் தான் இருக்க போகிறாங்க. இது நம்முடைய பெண் சக்திக்கு காமிக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் காமிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாகும். ஸோ அனைத்து ஏற்பாடுகள் காவல்துறை உடைய நண்பர்களோட அனைத்து ஏற்பாடுகள் நாம் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் தேர்தல் ஆணையத்திலிருந்து கிட்டத்தட்ட 18 கம்பெனிஸுக்கு மேலே CAPF பர்சனல்ஸ்கள் கூட வந்திருக்காங்க. அவர்களுக்கு கூட நம்ம வாக்குச்சாவடி மையத்தில் இருக்காங்க. சார், இதுவரைக்கும் எவ்வளோ பணங்கள் பறிமுதல் பண்ணியிருக்கு? தேர்தல் விதிமுறைகளாக எவ்வளோ வழக்குகள் பதிவாங்க? ஸோ மதுரை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 5 கோடிக்கும் மேற்பட்டு நம்ம பணம் விநியோகம் பண்ணுறது எல்லாமே நான் பறிமுதல் பண்ணியிருக்கோம். அது 10 லட்சக்கு தாண்ட உடனேயே IT டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் கொடுக்க வேண்டியது கட்டாயம் தேர்தல் ஆணையத்துடைய அறிவுரையின் கிணங்க இருக்குது. அதன் அடிப்படையில் நம்ம ஆஃபீஸர்ஸ்கள் எல்லாமே FST அண்ட் SST சொல்லக்கூடிய பறக்கும் படைகள் மூலமாக நம்ம FIRஸ்கள்னு கூட பதிவு பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இந்த
பறிமுதல் செய்யக்கூடிய காசு கூட ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட நான் ஒப்படைச்சிட்டு இருக்கேன். சரி சார், இப்போ வந்து குறிப்பாக வந்து இப்போ தொடர்ந்து 2 நாட்களாக வந்து அதிக பணப்பட்டுவாடா வந்து நடக்குது அப்படின்னு பொதுமக்கள் குற்றச்சாட்டு பண்ணுறாங்க. அது குறித்து உங்களுக்கு ஸோ இதுக்காகவே தேர்தல் ஆணையம் வந்துட்டு அனைத்து வாக்காளர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொண்டு வந்திருக்கிறது. விஜில் என்றக்கூடிய ஒரு மொபைல் அப்ளிகேஷன் நம்முடைய மொபைல்லையே இருக்கும். உங்களுக்கு அந்த விதமான ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்ஸ்கள் தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவிக்கிறதுக்கு விருப்பம் இருந்தால் உடனடியாக உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய இந்த விஜில் ஆப் மூலமாக அந்த ஃபோட்டோ ஆர் வீடியோ மூலமாக நீங்கள் எடுத்து கொடுத்துட்டாலே உடனுக்குடன் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய எஃப்எஸ்டி டீம்ஸ்கள் வந்துட்டு அந்த இடத்துல ஆய்வுக்கு வருவார். நம்மளுக்கு கட்டாயமே வந்துட்டு 100 நிமிடங்களுக்குள்ளார வரக்கூடிய அந்த கம்ப்ளைண்ட்னா ரிசால்வ் பண்ண வேண்டியது நம்ம தேர்தல் ஆணையத்துடைய ஒரு கருத்து. அதற்கிணங்க நம்ம பறக்கும் படைகள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இப்போது சில 2 நாட்களில் வந்துட்டு நம்முடைய பறக்கும் படைகளுடைய எண்ணிக்கை கூட நான் அதிகமாக பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.